கொண்டாடப்பட வேண்டிய நடிகைகளில் ஒருவர்தான் ஃபடாஃபட் ஜெயலட்சுமி. இவருடைய பூர்வீகம் ஆந்திரா. 1958 பிறந்த இவர் தன்னுடைய 13 வயதில் தெலுங்கில் வெளியான இட்டரு அம்மாயிலு படத்தில் அறிமுகமானார். எஸ்.ஆர். புட்டண்ணா கனகல் இயக்கிய இந்த படத்தில் அக்னியேனி நாகேஸ்வர ராவ், சோபன் பாபு, வாணிஸ்ரீ ஆகியோர் நடித்திருந்தார்கள். சுப்ரஜா என்ற பெயரில் ஃபடாஃபட் ஜெயலட்சுமி அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தார். சுப்ரஜா என்கிற ஃபடாஃபட் ஜெயலட்சுமி ரசிகர்களின் மனதை கவர்ந்த முதல் படம் தீர்த்த யாத்ரா, மலையாள படம். மலையாள சினிமாவின் முன்னோடி ஆளுமைகளில் ஒருவரான ஏ. வின்சென்ட் இந்த படத்தை இயக்கினார். இரு நாயகிகளில் ஒருவராக ஃபடாஃபட் ஜெயலட்சுமி நடித்திருந்தார். இவருடைய பெயர் சுப்ரியா என்றும் அதில் இடம்பெற்றிருந்தது. ஊர்வசி சாரதா, கவியூர் பொன்னம்மா, சுகுமாரி போன்ற தேர்ந்த நடிகைகளுக்கு மத்தியில் சுப்ரியா ஜொலித்தார். அவருக்கு படத்தில் 3 பாடல் காட்சிகள் வைக்கப்பட்டிருந்தது. அவருடைய அழகும் திறமையும் ரசிகர்களை கட்டி போட்டன. இது மனுஷியானோ என்ற மலையாள படத்தை தொடர்ந்து இருளும் ஒளியும் என்ற தமிழ் படத்தில் நடித்தார். இதில் அவருடைய பெயர் நீரஜா என்று இருந்தது. இதனைத் தொடர்ந்து பாலச்சந்தர் தன்னுடைய அவள் ஒரு தொடர்கதை படத்தில் நடிக்க வாய்ப்பு கொடுத்தார். இதில் அவருடைய பெயரை ஜெயலட்சுமி என்று மாற்றினார். அவள் ஒரு தொடர்கதை படத்தில் ஜெயலட்சுமியின் துடுக்குத்தனமான கதாபாத்திரம் அவருடைய தீர்த்த யாத்ரா படத்தை ஒத்திருக்கும். இந்த படத்தில் அவ்வப்போது ஃபடாஃபட் என்பார். அதுவே அவருடைய பெயருக்கு பின்னால் நிலைத்து ஃபடாஃபட் ஜெயலட்சுமி ஆனார். அவள் ஒரு தொடர்கதையில் அந்துலேனி கதா என்கிற பெயரில் பாலச்சந்திரா தெலுங்கில் எடுத்த போது அதிலும் நடித்தார். முள்ளும் மலரும், 6 to 60 வரை, அவர் எனக்கே சொந்தம், வருவான் வடிவேலன் என தொடர்ச்சியான படங்களில் நடித்து குறுகிய காலத்தில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னட மொழிகளில் 66 படங்களில் திறமையை வெளிப்படுத்தினார். இப்படி புகழின் உச்சத்தில் இருந்தாலும் ஒரு கட்டத்தில் தூக்க மாத்திரைகளை அதிகமாக சாப்பிட்டு தன் உயிரை மாய்த்து கொண்டார் ஜெயலட்சுமி. இதற்கு ஜெயலட்சுமிக்கு ஏற்பட்ட காதல் தோல்விதான் முக்கிய காரணம் என்று கூறப்பட்டது. அதாவது எம்ஜிஆரின் அண்ணன் மகன் சுகுமார் என்பவரை ஜெயலட்சுமி காதலித்ததாகவும் அவருக்கு தான் சம்பாதித்த சொத்துக்களில் பெரும்பாலானதை கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. ஆனால் கருத்து வேறுபாடு காரணமாக சுகுமாரை பிரிந்த நிலையில் 22 வயதில் நடிகை ஜெயலட்சுமி உயிரை மாய்த்து கொண்டார். இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.